ஒரு சின்ன விஷயம் நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு இடத்திற்கு தாமதமா போவது, ஒரு செயலை உடனே முடிக்காம தள்ளி போடுவது, அப்படியே அந்த செயலை செய்தாலும் பாதியிலே விட்டு விடுவது, இல்லையா அந்த செயலை தொடங்குவதற்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பது, இப்படி இதற்கெல்லாம் காரணமா இருப்பது நமக்குள்ள வெளிப்படும் சோம்பல் தான். இந்த சோம்பலை நாம எப்படியாவது வெளியே துரத்தணும்னு நினைத்திருப்போம். அதற்காக பல முயற்சிகளும் எடுத்திருப்போம். ஆனா அதை செய்வதற்கு இங்க தடையா இருப்பதும் சோம்பல் தான். இந்த சோம்பல் எங்கிருந்து வருது? அதை நாம விட்டா நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் பார்க்கலாமா? நான் உங்கள் பிரியா, இது SPNBP. நம்ம உடல் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் அதை முடக்கி போடுவது நம்ம மனம்தான். ஆரோக்கியமா இல்லைனாலும் அதை வலுப்படுத்துவதும் நம்ம மனம்தான். அப்படிப்பட்ட மனம் நமக்கு சொல்வத நாம பிறந்ததுல இருந்தே கேட்டிருப்போம். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணம் அல்லது நல்ல குணம், இது வருவதற்கு காரணமும் நாம தான். இந்த இரண்டு குணங்களையும் நிர்ணயிப்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோம்பல். உதாரணத்திற்கு 1000 பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வுல ஒருத்தர் முதலாவது வருவதும் 100 பேர் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் வின் பண்றதும் எப்படி? அப்போ மீத இருக்கிற யாரும் பயிற்சியை சரியா எடுக்கலையா? சரி, அவங்க எல்லாம் நல்லா பயிற்சி எடுத்தாலும் ஏன் எல்லாராலையும் முதலாவதா வர முடியல? காரணம், ஏதோ ஒரு இடத்துல அவங்க செய்ய வேண்டிய செயலை தள்ளி போட்டிருக்கலாம். காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு படிக்கணும்னு அலாரம் செட் பண்ணிருப்போம். பட் அலாரம் அடிக்கையில அதை ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிடம் கழித்து எழுந்திருப்போம். டெய்லி ஓட்டப்பந்தயத்துக்காக ஓட பிராக்டிஸ் போகணும்னு நினைத்திருப்போம். ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் தானே போக வேண்டாம்னு விட்டு இந்த சின்ன சோம்பல் நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ ஓய்வு எடுக்க கூடாதான்னு கேட்டா அது இல்ல. இங்கு வேகமா போவது வேறு, அவசரமா போவது வேறு. அது போலதான் சோம்பலா இருப்பதற்கும் ஓய்வா இருப்பதற்கும் ஒரு நூலில்தான் வேறுபாடு. கொஞ்சம் கவனிக்கலனா ஓய்வு சோம்பலுக்குள்ள நம்மள தள்ளிவிடும். சரி, சோம்பலா இல்லாம அதீத சுறுசுறுப்பா இருக்க நீங்க நினைத்தா அதுவும் தவறு. அதீத சுறுசுறுப்பு சில சமயங்கள்ல பரபரப்பா மாறி நம்மள டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிடும். சோம்பலும் இல்லாம பரபரப்பும் இல்லாம வேலை செய்ய நாம பழகணும். அது எப்படி செய்யறது? முதல்ல நம்ம மனதை நாம ஆள கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம மனம்தான் நாம வெற்றி அடைவதையும் தோல்வி அடைவதையும் உறுதிப்படுத்துது. சோம்பல் நமக்குள்ள வராம இருக்க 1/2 மணி நேர தியானம், 1/4 மணி நேரம் யோகா, மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, நமக்கு பிடித்த வேலையில நம்மள முழுவதும் ஈடுபடுத்திக் கொள்வது, ஆரோக்கியம் நிறைந்த சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது, நல்ல புத்தகங்களை வாசிப்பது, அன்றைய வேலைகளை அன்றே செய்வது, இப்படி நிறைய வழிகள் இருக்கு. இவற்றையெல்லாம் சோம்பலே இல்லாம செய்தால் நீங்களும் உங்க வாழ்வுல நினைத்த காரியங்கள்ல வெற்றி அடையலாம். தூக்கத்திலிருந்து விழிக்க முதலில் கண்களை திறக்க வேண்டும். அதுபோல சோம்பலை திறக்க நினைத்தால் முதலில் மனதை ஆள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.